ஹாய் விவாஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, பஞ்சு திரியில் பூ மாலை எப்படி பூ மாதிரி டிசைனில் மாலை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு காட்டன் எடுத்திருக்கேன். சிகப்பு தண்ணி ஊற்றி குழச்சி எடுத்திருக்கேன். இது இந்த காட்டன் நமக்கு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அது ரோல் மாதிரி கிடைக்கும். உள்ளே நமக்கு இந்த மாதிரி பட்டையாக கிடைக்கும். அது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும். நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். மடிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு மடிப்பாக கூட இருக்கும் நமக்கு. அது நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை பிரித்து எடுத்துக்கலாம். நமக்கு அகலம் கூட நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது. அதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரெண்டாக பிச்சு எடுத்துட்டு நம்ம திரிக்கிற மாதிரி நம்ம திரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம திரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம திரிச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பாகத்தையும் நம்ம இந்த மாதிரி திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சின்னது பெருசுமாக நமக்கு ஈவனாக இல்லை. இன்னொரு நல்லா அழுத்தி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ஈவனாக திரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஈவனாக கிடச்சிருச்சு. இன்னொன்றுத்தையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு ஈவனாக திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சிகப்பை தொட்டு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு அந்த சிகப்பை தொட்டு நம்ம இப்படி உருட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம அந்த சிகப்பை தொட்டு நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அதை நீட்டாக ஃபுல்லாக நம்ம அதுமாரி திரிச்சு எடுத்துக்கலாம். சிகப்பு தொட்டு கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்று முடிச்சாச்சு. இன்னொன்றுலேயும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பூ டிசைன் செய்யறதுக்கு கொஞ்சம் லென்த்தியாக வேணும் இது. அதனால் நம்ம இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம இதை மாதிரி 3 ரெடி பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம 3 ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 3த்தையும் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு திரிச்சோம் இல்லையா, 3த்தில் இருக்க ஃபஸ்ட்டு திரியும் அந்த திரிச்ச இடம் மட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறது ஒன்று, இதில் இருக்கிறது ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா நமக்கு அந்த பூ மாதிரி நமக்கு கிடைக்கும். அது நடுவில் நல்லா சிகப்பு தொட்டு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல கம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது. இல்லைன்னா நம்ம எடுக்கக்குள்ளே நமக்கு அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒன்று விட்டுட்டு நம்ம ஜடை பின்னுற மாதிரி மாற்றி போட்டு
போட்டு வந்தோம்னா நமக்கு அந்த பூ மாதிரி வருது தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி பூ மாதிரி வரும். ஒன்று விட்டு ஒன்று விட்டு நம்ம அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு பூ மாதிரி கிடைக்கும். இப்போ நடுவில் வந்து சிகப்பு தொட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் அப்படியே கம்மு வச்சு நம்ம வந்து நல்லா அழுத்தி விட்டுட்டோம்னா எல்லாம் ஒன்றா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம ஜடை பின்னுற மாதிரி 1 பை 1 நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு வரணும். நீங்கள் கம்மு யூஸ் பண்ணலனாக்கா வந்து பிரிச்சுட்டு தான் வந்துடும், அதனால் கம்மு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சுட்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் பேஜுக்கு வந்தாச்சு. நமக்கு எந்த அளவுக்கு லென்த் மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை மாதிரி ரெடி பண்ணிட்டு வரணும். இப்போ நம்ம சிகப்பு வச்ச இடத்துக்குலாம் வந்து நம்ம கம்மு யூஸ் பண்ணி ஒட்டிக்கணும். இப்போ மாலை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பூ டிசைனில் மாலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சிகப்பு தொட்டு வச்ச இடமெல்லாம் வந்து நம்ம கம்மு யூஸ் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கம்மு யூஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் சிகப்பு இருக்கோ அங்கெல்லாம் கம்மு யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம யாயா டியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.